இத்தகைய மொழிகளை நாம் ஏன் வாசிக்க வேண்டும்? வாசிக்காவிடில் வாசிக்கி விடுவாய் என்கின்றது. வாசிப்பு மட்டுமே உலகத்தை ஆள்கின்றது. நெப்போலியன் படையெடுத்து சென்ற நாடுகளிலெல்லாம் முதல் சென்றவுடன் நூல்களைத்தான் அவன் வேட்டையாடினான். அவனுக்கு தெரியும், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்போ இருக்கின்ற வள்ளுவனினுடைய திருக்குறளை அவன் முதல் முறையாக கலெக்ட் பண்ணி சேமித்து வச்சிருக்கான் தன்னுடைய நூலகத்திலே. தமிழகத்திலிருந்து கம்பராமாயணத்தை சேமித்து வைத்திருக்கிறான் நெப்போலியன். ஏனென்றால் தமிழ் மட்டுமே அறம் சார்ந்த வாழ்வியலை பேசுகின்றது. இன்றைக்கி தெரியும், எல்லாருக்கும் கவலைகள் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். புத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, நம்ம வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. வெற்றி பெறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்காரு. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. புத்தர் சொல்கிறாரு, கோபம், கவலை, எந்த உடைமையின் மீதாவது பற்று, இதை மூணையும் விடுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாங்காரு. அதைத்தான் வள்ளுவன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. பற்று இல்லாத அந்த தன்மையை பற்றிக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் விடுபட முடியும் அப்படின்னு தன்னுடைய சங்ககால மரபு கவிதையில் 2 அடிகளில் எழுதியவர் வள்ளுவர். அத்தகைய மரபு கவிதைக்கு புதுக்கவிதையில் விளக்கம் தந்தவர் கவிஞர் வாலி அவர்கள்.